श्रीशैलेशदयापात्रं दिव्यख्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथमायुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्योमोगतस्तराणि धनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन आद्यस्य नकुलपतेर्वगलारामं श्रीमत्कृतं प्रणमामि मूर्ता बोधं सरस्य मगधाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परागसमुनिं पुनदोष्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः स्वस्वरमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् त्रिजुगुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார்தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலக்கமழம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று வைத்தோம் கிழ்மையினைச் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமன்றப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த ஏத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் 54வது திவ்ய தேசம் அனுபவிக்க இருக்கிறோம். திருவைகுண்டம். இப்போ 54வது பார்ப்பதனால கிட்டத்தட்ட நாம் 108 திவ்ய தேசங்களை பாதி திவ்ய தேசங்களை நாம் மனத்தளவில் மனத்தேரில் ஏறி என்ன ஓட்டத்தில் பயணம் செய்து விட்டோம். நம்ம உடலால் நாம் இந்த திவ்ய தேசங்களுக்கு போக முடியாவிட்டாலும் மனத்தளவில் அந்தந்த திவ்ய தேசங்களுக்குரிய பாசுரங்களோடு நாம் பெருமாளை மனதளவில் நாம் அனுபவித்து விட்டோம். நம்முடைய பரம்பை மாதவனுடைய ஆண்டாள் அழகர் பக்தி சேனலிலே அந்தந்த பெருமாளையும் காட்டி வருகிறோம். அந்த ஊர் கோயிலையும் அந்த ஊர் திருக்கோயிலையும் காட்டுறோம். அந்த ஊர் பெருமாளுடைய அழகையும் காட்டுறோம். ஆக நம்ம 3 வகையான சுகங்கள் அனுபவிக்கிறோம். இந்த திவ்ய தேசத்தை தரிசிக்கும்போது நம்முடைய கண்களால் பெருமாளுடைய சொரூபத்தை அங்கே எப்படி இருப்பாரோ அதை உங்கள் கண்முன் கொண்டு வந்து காட்டுவதற்கு பரம்பை மாதவன் அவர்கள் பிரயத்தனப்படுகிறார். உங்களுடைய செவிகளிலே அந்த பெருமாளுடைய பெருமையையும் அந்த ஸ்தல புராணமும் அது இருக்கக்கூடிய தோற்றத்தையும் அதை ஆழ்வார்கள் பாடியதை நான் உங்கள் செவிகளுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் மனத்தளவில் அந்த பெருமாளை நினைத்து கொள்கிறீர்கள். ஆக நம்முடைய மனம், மெய், மொழி ஆகிய 3மே திவ்ய தேசங்களோடு பயணம் செய்கிறது. ஆகவே இன்றைய தினம் நாம் 54வது அதாவது பாதி திவ்ய தேசங்களை நாம் அனுபவித்து விட்டோம். பகவானுடைய அனுகிரகத்தாலும் நாம் செய்த பூர்வ ஜென்மத்து புண்ணியங்களால் நாம் இப்பொழுது உடல் அளவில் போகாவிட்டாலும் மனதளவில் நாம் 54வது திவ்ய தேசத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இது ஸ்ரீவைகுண்டம் என்று இந்த தலத்துக்கு பெயர். இது இந்த நவ திருப்பதிகளிலேயே முதலாவது திருப்பதிகளாக முதன்மையானதாக கருதப்படுகிறது. பெருமாளுடைய திருநாமம் கள்ளப்பிரான். ஏன்னா அவனுக்கு கள்ளன்னு ஒரு பேர் உண்டு. கள்ளப்பிரான்
நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் வைகுந்தவள்ளி நாச்சியார். பெருமாள் ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதுனால தாயார் வைகுண்டவள்ளி நாச்சியார். விமானம் சந்திர விமானம், தீர்த்தம் பிருகு தீர்த்தம், இந்திரனுக்கும் பிருகு மகர்ஷிக்கும் பிரத்யக்ஷம். நம்மாழ்வார் 2 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நவதிருப்பதிகளில் பிரதானமாக இது கருதப்படுகிறது. காலதுஷ்கா என்ற திருடன் அங்கே அதெல்லாம் அப்போ காடாக இருந்தது இல்லையா? அவன் திருடை தொழிலாக செய்து கொண்டிருந்தான். திருடி என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவன் போகும்போது இந்த பெருமாளை வணங்கிட்டு போவானா. பெருமாளை நான் கிடைப்பதில் பாதியை உனக்கு கொடுத்து விடுகிறேன். திருட்டில் சொன்னபடி பாதி திருடி, அதாவது கொள்ளையடித்துன்னு வச்சுங்களேன், அதில் கொண்டு வந்ததை பாதியை இந்த பெருமாளை கொடுத்துருவான். மீதி பாதியை தான் சாப்பிட்டது போக கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்துடுவான். தினசரி அதுதான். அது திருடி சேர்த்து வைக்கிறதெல்லாம் கிடையாது. இன்று இரவு போக வேண்டியது, திருட வேண்டியது, திருடிய பொருளை அடுத்த நாள் காலம்பரை இரவோட வரும்போது இந்த பெருமாளுக்கு பாதியை கொடுத்து விட்டு, காலம்பரை இவனுடைய சாப்பாடு, இவனுடைய இதை வச்சு அளவாக இவனுடைய அளவாக சாப்பாட்டுக்கு வைத்து கொண்டு மற்றதெல்லாம் மற்ற கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி பண்ணிடுவான். இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. இவனும் அவனுடைய கூட்டாளிகளோடு போவான். கூட்டாளிகளோடு போகும்போது எல்லா இடத்தையும் திருட்டு கிடைச்சி அரண்மனையிலே போய் திருடுறான். ஏன்னா இனிமேல் எப்போவுமே திருடுங்கிறது என்றைக்குமே ஆக ஆக ஆசை ஜாஸ்தி போயிருக்கும், அளவோடு போகும்னு தோணாது. அதனால் இவன் அந்த அரசனுடைய அரண்மனைக்கு போய் திருடுறான். திருடும்போது இவனுடைய தோழர்கள் மாட்டிக்கிறாங்க. இவன் தப்பிச்சு வந்துடுறான். கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு திருடிக்கொண்டு வந்துடுறான். ஆனால் இவனோடு கூட வந்தவர்கள் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அரசன் அவர்களை சித்திரவதை பண்ண உடனே அவன் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறான். உடனே இவனை பிடித்து கொண்டு வந்த உடனே பெருமாளும் கூடவே போகிறார். ஏன்னா அவர் பாதி பங்கு வாங்கியிருக்கார்ல. உடனே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்து கொண்டு இன்றைக்கி ராத்திரி தூங்கும்போது பெருமாள் இந்த அரசனுடைய கனவுல தோன்றி, அப்பா நீ அவனுக்கு என்ன கொடுத்தியோ அதில் பாதி தண்டனை எனக்கு கொடு. அவனுக்கு 10 வருஷம் ஜெயிலாம், எனக்கும் 5 வருஷம் உண்டு. ஏன்னா பாதி பொருளை எனக்கு கொடுத்துட்டான். அதனால் எனக்கும் தண்டனையில் பாதி வேணும்னார். உடனே இவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக உடனே அப்போ பெருமாள் அவனுக்கு புத்தி சொல்வார். உன் நாட்டில் திருடு இருக்குன்னா காரணம் என்ன, உன்னுடைய மக்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆகவே கஷ்டம் இல்லாட்டி யாருமே ஒரு தவறு செய்கிறான்னா காரணம் இல்லாமல் செய்ய மாட்டான். ஒரு தேவைக்காக, ஒரு நிர்பந்தத்தினால தான் செய்வாங்க. 100க்கு 90 பேர் தவறுகள் செய்வதற்கு காரணம் ஒரு நிர்பந்தம் அல்லது கால சூழ்நிலை. அது பெருமாள் உணர்த்துகிறார். உடனே மன்னன் மனம் திருந்தி அந்த திருடியவர்களை விட்டு அவர்களுக்கு வேறு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த கஷ்டப்படுபவர்களுக்கெல்லாம் அவன் நிவாரணம் செய்கிறான் என்ற அளவோடு பெருமாள் உடனே இன்றையிலேருந்து என்னுடைய பெயர் கள்ளப்பிரான், கள்ளர்களுக்கு பிரானாக இருந்ததுனால கள்ளப்பிரான்கிற பெயரோடு அங்கே பெருமாள் இருப்பதாக ஒரு கதை. சோமகன் என்ற ஒரு ராட்சசன் புராண கதை. இது நடந்தது. புராணத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், சோமகன்கிற ராட்சசன் பிரம்மாவிடமிருந்து 4 வேதங்களை கவர்ந்து சென்று விடுகிறான். பெருமாளானவர் மச்சாவதாரம் எடுத்து அந்த சோமகனை வதைத்து அந்த வேதங்களை மீட்டு அதை திரும்ப ஒப்படைக்கிறார் பிரம்மாவிடம். ஆகவே இவருக்கு வைகுண்டநாதர்னு பேர். வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்து
கடலுக்குள்ளே போன ராட்சசனை மீன் உருவாகி போய் அதை திரும்ப கொடுத்து கொண்டு பிரம்மாவுக்கு இங்கே வேதங்களை ஒப்படைத்ததனால் இங்கே அவர் வைகுண்டநாதராக விட்டிருக்கிறார். இது 9 நிலையில் உள்ள கோபுரம். இந்த கோபுரம் 9 அடுக்காக இருக்கும். 110 அடி உயரம் அந்த கோபுரம். ஐப்பசி மாதம் ஒவ்வொரு பிரதி வருஷமும் ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் சூரிய ஒளியானது இந்த வைகுண்டநாதர் மீது விழும். அதற்கு இடையூறாக இல்லாமல் இருக்கும் வகையில் எல்லா இடத்துலையும் கொடிமரம் பெருமாள் சன்னதிக்கு நேராக இருக்கும். இந்த திவ்ய தேசத்தில் கொடிமரம் சற்று விலகி இருக்கும். ஏன்னா கிழக்க பார்த்து பெருமாள் இருக்கார். சூரிய உதயம் ஆகும்போது ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் சூரிய ஒளி நேர பெருமாள் மேலே படுவது மாதிரி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். வைகாசி மாதம் கருட சேவை நடைபெறும். நவதிருப்பதியில் உள்ள எல்லா பெருமாளும் இங்கே கருட சேவை, அந்த 9 திருப்பதியில் 8 பாக்கி இது தவிர உள்ள 8 திருப்பதியில் உள்ள பெருமாளும் கருட வாகனத்தில் இங்கே ஐப்பசி மாதம் கருட சேவை நடைபெறும். அவ்வளவு சிறப்பான ஆலயம் அது. நவ திருப்பதிக்கே இது தலைமையான இது கருதப்படுகிறது. இந்த பெருமாளை 2 பாசுரங்களால் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். எங்கள் கண்முகப்பே உலகர்கள் எல்லாம் இணையடி தொழுதெழுந்திறஞ்சி தங்கள் அன்பார தமது சொல் வளர்த்தால் தலைத்தலை சிறந்து பூசியப்ப திங்கள் சேர் மாடத் திருப்புளிங்குடியாய் திருவைகுந்தந்துள்ளாய் தேவா இங்கன்மா ஞாலத் திதினருளும் ஒரு நாள் இருந்திடாய் வீற்றிடங்கொண்டே அப்படின்னு திருப்புளிங்குடியை பாடும்போது இதையும் சேர்த்து இதை ஒரு பாசுரமாக பாடியிருக்கிறார். என்று கூறி இன்னொரு பாசுரத்தாலும் வேறொரு பெருமாளை பாடும்போது இந்த பெருமாளையும் வைகுந்தத்திலிருந்து வந்த பெருமாளே என்று இவரை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அல்லாத இறைவாணி இதாராய் பறையில் ரம்பாவாய் திரைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஹவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றேனம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவ ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.